கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சகிப்புத்தன்மைலாம் இருக்கக்கூடாது. சகிப்புத்தன்மை கிடையாது, வானா காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சகிச்சிக்கெல்லாம் வாழக்கூடாது. உன்னை சகிச்சிக்கூடாது, ஒத்துக்கலாம். ஒத்துக்கிறது வேறு, சகிச்சிக்கிறது வேறு. சகிப்புன்னா சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு, நாற்றத்தோடவே இருக்குது, மூக்கை திருப்பிக்கிறது, இல்லை செண்டு தடவிக்கிறது, இல்லை மூக்காண்ட தைலம் தேய்ச்சிக்கிறது, இல்லை கொஞ்சம் திருப்பிக்கிறது, அது சகிப்புத்தன்மை. நான் சொல்கிறது அக்செப்டன்ஸ். மலம்னா நாரும். மலம்னா என்ன பண்ணோம், துர்நாற்றம் வீசும். கக்கூஸில் போய் சகிச்சிக்கின்னு சீரட் பூச்சி ஊதிக்கணும், மூக்கை பூச்சின்லாம் கக்கூஸ் போகக்கூடாது. அக்செப்ட் பண்ணணும். மலம்னா நாரத்தான் செய்யும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட பிரதிபலன். நல்லா ஜீரணமாயிடுச்சு, அதை என்ன பண்ண தான் செய்யும். சகிச்சிக்குவா ஒத்துக்குவா, ஒத்துக்கணும், இல்லை ஒத்துக்கூடாது. அப்போது மலத்தை ஒத்துக்கினீங்கன்னா சகிச்சிக்கல. இப்போ என்னன்னா சகிப்புத்தன்மையை கொத்துறான். கணவனோ அல்லது மனைவியோ சரியில்லை, இல்லை ஊரோ உலகமோ சரியில்லை, பஸ்ஸோ சரியில்லை, இது படி சரியில்லை, உட்கார சீட்டு சரியில்லை, ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போனால் கூட்டமாகறாங்க சரியில்லை. இதெல்லாம் என்ன பண்ண சொல்கிறாங்க, சகிச்சிக்க சொல்கிறாங்க. மனிதர்களை சகிக்க சொல்லி ஏமாத்துறாங்க. அவனுக்கு இது சகிப்புத்தன்மையே இல்லையா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருன்னா போய்க்கிறீங்களா அங்கேன்னா போய் பாருங்கள். அப்படி சுற்றி எல்லாம் பில்டிங்காக இருக்கும், ஒரே ஒரு வழி தான். அந்த இடத்துல எப்படி மாநாடு வச்சானுங்கன்னே தெரில, அந்த இடத்துல போய் ஒரு மீட்டிங் எப்படி வச்சானுங்கன்னே தெரில. அங்கே நின்ட்டால் சுட்டுருக்கலாம். தலைவர்கள் யாருமே சுடப்படல. பெரிய பெரிய தலைவர்களாங்கிறாங்களே, அவங்களெல்லாம் சுடப்படல. அங்கேருந்து நிறைய போனவங்க தான் நிறைய பேர் சுட்டுக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. சகிச்சிக்கோட்டு. ஜாதியில் மட்டமாயிட்ட அது சகிச்சிக்கோ மாதிரி. பெண்கள் சகிச்சிக்கணும். கணவன் என்ன பண்ணா, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் சகிச்சிக்கணும். ஒரு குற்றவாளியை சகிச்சிக்கணும். ஒருத்தன் அசிங்கப்படுத்தினா சகிச்சிக்கணும். என்னுடைய இதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு முட்டாள் அப்படி தான் இருப்பான்னு ஒத்துக்கணும், சகிச்சிக்கூடாது. அவன் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவனை கூட உறவு வச்சுக்க மாட்டீங்க. சகிச்சிங்கன்னா அவனை கூடவே வாழ்வீங்க. உங்கள் சகிப்புத்தன்மை தான் அசிங்கமானதாக கூடவே நீங்கள் வாழ்ந்துனுக்கிறீங்க. அப்படி கிடையாது, சகிச்சிக்கலாம் கூடாது. அது அப்படி தான் இருக்குன்னு ஒத்துக்கோங்க, இல்லை அதை தூரம் வச்சுருங்க. சகிச்சிக்கினீங்கன்னா அதுக்காக நீங்கள் மாறி இருப்பீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னே? அதுக்காக உங்களை ஏதோ மாற்றிருப்பீங்க. எப்படி மலம் வந்தால் நீங்கள் சிகரெட்டோ இல்லை ஏதோ ஊதுவத்தியோ கொளுத்தியோ எடுத்து போய் வச்சுட்டு இல்லை ஸ்ப்ரே பண்ணிட்டு கக்கா போகிறீங்களோ, அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை மாற்றுறீங்க. உங்களை மாற்றக்கூடாது. உங்கள் சகிப்புத்தன்மையினாலே நீங்கள் மாறி உங்களை இழந்துருவீங்க. அப்படிலாம் சகிச்சிக்கினீங்கன்னா, மனைவிக்காக கணவன் சகிச்சிங்கன்னா வேலை செய்ய முடியாது. கணவனுக்காக மனைவி சகிச்சினாலாம் வாழ முடியாது. நிறைய பெண்கள் வேலைக்கு போகல. ஏன்னா வேலைக்கு போனால் எங்கள் வீட்டுக்கு சந்தேகப்படுறாரு, வாழ்க்கையில் முன்னேறல. காரணம் என்ன, சகிச்சிருந்து ஒத்துக்குந்து. அவர் அப்படி தான் இருப்பார், நான் வேலைக்கு போவேன். புரியுதா? யார் செய்யணும்? சகிச்சிக்கினீங்கன்னா உங்களை இழந்துட்டுருப்பீங்க. உங்களை இழக்கக்கூடாது. உங்களை இழக்கிறதுக்கு காரணம் என்ன, கிவ் அப் தான். அதெல்லாம் பண்ணக்கூடாது. யாரை இழக்கக்கூடாது. நான் இழக்கக்கூடாதுன்னா ஒத்துக்கணும். அவன் முட்டாள், அப்படி தான் இருப்பான். அப்போ அவனுக்காக நான் மாற மாட்டேன். சகிச்சிங்கன்னா அவனுக்காக மாறுவேன். புரியுதா? நான் சகிப்புத்தன்மை என்ன பிரச்சனைன்னா, நான் என் மனைவியை, என் குடும்பத்தை, என் அம்மாவை, எங்கள் அண்ணன் தம்பிகளெல்லாம் நான் சகிச்சிருந்தேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நான் எதிர்க்க மாட்டேன். புரியுதா? நான் ஒத்துக்கினேன். என்ன அவங்க எப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. நான் தான் என்ன பண்ணேன், கவனமாக இருக்கணும். என்னை சுற்றி எல்லாம் எப்படி இருக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்தில் இருக்கலாம். சகிச்சிங்கன்னா அவங்கள கூட வாழ்வேன். நான் அவங்கள மாதிரியே ஆகிடுவேன். அதுமாதிரி எனக்கு சுய அடையாளம் இல்லாமல் ஆகிடும். நீங்கள் சகிச்சிங்கிறதுனால தான் உங்களை இழந்துட்டீங்க. புரியுதா? ஒத்துக்குனீங்க. ஒரு வேலையை செய்கிறாரு, ஒருத்தர் சரியில்லை, சகிச்சிக்கினீங்க. அதுமாதிரி அது கோணில் தான் இருக்கும், பில்டிங் ஊன்ட்டு இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? சரியில்லை, ஒத்துக்கூடாது. எனக்கு பிடிக்கல, அவர் அப்படி தான் செய்வார், தப்பு கிடையாது. சரி, வேறு வழி இல்லை, செய்யலாம். அப்போ அவர் தள்ளி இருக்கிறாரு, நம்ம தள்ளி இருக்கிறோம். ஆனால் சகிச்சிங்கன்னா நெருக்கமாகிடுறோம். நெருக்கமெல்லாம் ஆகக்கூடாது. சகிச்சிக்கலாம் கூடாது. புரிஞ்சுக்கணும். மலம்னா நாரும், கழுவிட்டு வரணும். சகிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை சகிச்சிங்கன்னு மற்றவங்களையும் சகிச்சிக்க வைப்பீங்க. நீங்கள் நாற்றத்தோடு சுற்றிங்க, மற்றவங்களும் நாற்றத்தோடு இருக்கணும். அது மாதிரிலாம் என்ன பண்ண கிடையாது. என்னை சுற்றி யாருன்னா தலை வராமல் இருக்கலாம், நாற்று அடிக்கலாம், குளிக்காமல் இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம். நான் எப்படி இருக்குண்ணா, நான் அவங்கள வச்சு நானும் என்ன ஆகிடுவேன் நாளடைவில்.
பஸ்ஸுனால் இப்படி தான் இருக்குன்ட்டு என்ன பண்ணுவேன் நான்? அப்படி கிடையாது. அப்படி சகிச்சிக்கினீங்கன்னா நீங்கள் பஸ்லேருந்து காருக்கு வரவே மாட்டீங்க, பஸ்லேயே போய் நிற்பீங்க. புரியுதா? வேறு வழி இல்லை, ஒத்துக்குனீங்க. ஆனால் உங்களுக்கு நாற்றம் அடிச்சுனுக்குது, அந்த பஸ் அட்மாஸ்பியர் உங்களுக்கு பிடிக்கல, லோக்கல் பஸ்னால் கார் வாங்குவீங்க. சகிச்சிங்கன்னா என்ன ஆகிடுவீங்க? அங்கேயே இருப்பீங்க. உங்கள் ஜாதிய கூட்டத்தை சகிச்சிக்கிறீங்க, ஜாதியிலே இருப்பீங்க. ஒத்துக்குனீங்க, அப்பா அம்மாவை சகிச்சிக்கிறீங்க, அப்படியே தான் இருப்பீங்க. பிள்ளைங்கள சகிச்சிக்கினீங்க, அதனால் அவங்க மாற மாட்டாங்க. அதுக்காக நீங்கள் மாறக்கூடாது. ஸோ அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னா அது தப்பு கிடையாது. என் பொண்ணு அப்படி தான் இருப்பா, என் பிள்ளை அப்படி தான் இருப்பான், என் பொண்டாட்டி அப்படி தான் இருப்பா, எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நான் எப்படி இருப்பேன்னு யார் முடிவு பண்ணா? சகிச்சு நான் அவங்கள கூட போய் சேர்ந்தது யார் தப்பு? தப்பு உன் நேரத்தை நீ தான் கொண்டாடணும், உன் வாழ்க்கையை. சகிச்சிங்கன்னா என்ன ஆகுற? அதுக்காக மாறிட்ட. ஆல்மா யாரை காணா? ஆல்மா உனக்கு ஒரு அடையாளமோ உனக்கு ஒரு முகமோ கடவுள் குத்து வெறுப்பாயிடுவான். கடவுள் வெறுப்பான சாவு தான். சமாதிலாம் தரமாட்டான் உனக்கு. கடவுள் கட்டலாம் சேர முடியாது. இன்னும் டைம் கொடுத்து போடின்ட்டுருவான், போடான்ட்டுருவான். என்னை பொறுத்த வரைக்கும் சகிச்சிக்கூடாது, புரிஞ்சுக்கணும். அது அப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது, இல்லை மாற்ற முயற்சி செய்யலாம், அவ்வளோதானே தவிர அதுக்காக நானே அவ்வளோதான். சகிச்சிங்கன்னா வாழ மாட்டீங்க. சந்தேகப்படுற கணவனை சகிச்சிங்கன்னா நீங்கள் வாழ முடியாது. மேக்கப் பண்ண மாட்டீங்க, லிப்டிக் பூச மாட்டீங்க, ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க, அழகாக இருக்க மாட்டீங்க. ஏன்? கணவனை சகிச்சிக்கினீங்க, அவனுக்காக என்ன பண்ணீங்க? மனைவியை சகிச்சு நீங்கள் வெளியே போக மாட்டீங்க, சந்தோஷமாக பேச மாட்டீங்க. ஒரு பெரிய படைப்பாளி அவங்களால மாற முடியாது. அவ்வளோதான். சகிப்புத்தன்மை மாதிரி ஒரு அசிங்கம் இல்லை. அன்பு தான், அது அப்படி தான் இருக்கும். அது பேர் தான் அன்பு. சகிப்புத்தன்மை கிடையாது, அது அன்பு. ஒத்துக்கிறது. அது ஏழை, அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. அது படிக்கலை, அதுக்கு அறிவு இல்லை, அது சொன்னாலும் அது மாறாது. அது ஒரு மென்டல், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுனா எப்படி வாழலாம்? சகிச்சிங்கன்னா என்ன ஆகிடுவீங்க? அதுக்கேற்ற மாதிரியே மாறிட்டுருப்பீங்க. புரியுதா? அப்போ ஒன்றா சகிச்சிக்கிறது கிடையாது, புரிஞ்சுக்கின்னு விட்டு கொடுக்குறது. பரவாயில்ல, நீ லூஸாகவே இரு, நீ மென்டலாகவே இரு, நீ பைத்தியமாக இரு, நீ அழகான அறிக்கையாகவே இரு, அசிங்கமாகவே இரு, ஆனால் நீ என் மனைவியாயிரு, இல்லை என் கணவனாயிரு, என் அண்ணனாரு, என் தம்பியாரு, என் சொந்தக்காரனாயிரு, என் பாட்னாரு, நீ இரு, நீயா இரு, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. சகிச்சின்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன ஆகிடுவேன்? சகிச்சிக்கூடாது. சாக்கெட்லேயே வாழ்ந்துடுவீங்க. புரியுதா? காக்ரோச் ஆகிடுவீங்க, புழுவாகிடுவீங்க. புரியுதா? என் வறுமையை நான் சகிச்சிருந்தா என்ன இருப்பேன்? அவ்வளோதான். ஜாதியை சகிச்சின்னா என்ன பண்ணுருவேன்? யாரும் என்னை பேசுனா சகிச்சின்னா எப்படி இருப்பேன்? அது அப்படி தான் பேசணும்னு புரிஞ்சுக்கினேன். எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வலிக்காது. நான் எப்படி இருக்கேன்னு யாருக்கு தெரியுண்ணா? மாதிரி கொஞ்சம் சகிப்புத்தன்மை உங்களுக்கு தேவையில்லை. ஒத்துக்கோங்க. அவன் இப்படி தான் இருப்பான், அவன் இப்படி தான் இருப்பா, முட்டாள் இப்படி தான் இருப்பான், புரியாதவன் இப்படி தான் இருப்பான். ஒத்துக்கோங்க. காரில் முட்டாள் வண்டி ஓட்டுறான், எதிர வருவான், சரியாக ஓட்ட மாட்டான். சகிச்சிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணிங்கன்னா விட்டு விலகிறதுக்கும் போகிறதுக்கும். அவனை சகிச்சின்னா அவன் பின்னாடியே போய் நிற்பீங்க. இதெல்லாம் போகக்கூடாது. உங்கள் வண்டி வேறு, அவன் வண்டி வேறு, அவன் வேகம் வேறு, உங்கள் வேகம் வேறு. நீங்கள் யாருக்காகவோ சகிச்சிங்கன்னா முன்னாடி போகிற ஒரு லாரிக்கு சகிச்சின்னு போனீங்கன்னா அவன் பின்னாடியே போய் நிற்பீங்க. சகிச்சிக்கலாம் தான் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓவர்டேக் எடுக்கிறீங்க. இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. ஸோ டிராஃபிக்கில் ரோட்டில் நீங்கள் எப்படி ஓவர்டேக் எடுத்து போனீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் சுற்றிக்கிற கூட்டத்தெல்லாம் சகிச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அதே வேகத்தில் போய் நிற்பீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? சகிச்சிக்கலாமா வேணாவா? என்ன ஆபத்து? எப்படி இருப்பீங்க? அவ்வளோதான். ஒரு சாக்கடையிலே கச்சேரிக்கும் வந்துட்டு போயிடுவீங்க. எல்லாம் ஊரே நாத்தடிச்சுன்னு இருக்கும், காவெல்லாம் ஓடின்னு இருக்கும். அதில் சகிச்சின்னு தாண்டின்னு போய் வாழ்ந்துன்னு இருப்பான். பார்த்துக்கிறீங்களா? அவன் எப்படி தான் இருப்பான் கச்சேரிக்கும். அங்கேருந்து ஒருத்தன் எப்படி வெளியே வரான்? அந்த ஊரே அவனை திட்டம். பெரிய ஆளாட்டர், மயிலாட்டர், இங்கே தானே பிறந்தோன்னு. அங்கே போதா அதுக்குன்னு அங்கேயே விடணுமா என்ன? புரியுதா? இதே சகிச்சிக்கினியா அங்கே இருப்பேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே மாறலாம் தானே? எல்லோரும் மாறலாமா இல்லையா? எல்லாம் நல்லா இருக்கலாமா இல்லையா? நீயும் சேர்ந்து அவனை கூட சகிச்சிங்கன்னா நீ ஒருத்தன் தான் முன்னேறிக்கிற. உன்னை ஒருத்தன் தான் கடவுள் எழுப்பினா. நீயும் தூங்கிட்டேன்னா என்ன? அவன் சகிச்சிக்கினேன். எல்லாம் தூங்கினுங்கிறாங்க, நம்மளும் என்ன பண்ணிடலாம்? தூங்கலான்னு பார்த்தியானா? அவனை ஏன் எழுப்பினா கடவுள? இல்லை புரியுதுல உனக்கு நல்லா வாழணுன்ட்டு. சகிச்சிக்கலாமா? நாற்றத்தை சகிச்சின்னு சாப்பிடுதா? ரேஷன் அரிசி சகிச்சின்னு சாப்பிட்ணுமா? பிச்சைக்காரனாக இருக்கணுமா?
நல்ல துணி போடாமல் சகிச்சின்னு வாழணுமா? வேர்வை நாற்றத்தோட ஒருத்தன் வாழணுமா? ஏன் சகிச்சிங்கன்னா? புரியுதா ஐடியா? அப்போ தான் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சகிப்புத்தன்மையோடு இருன்றவன் சகித்தன்மையாக இருப்பானா பாரு. நான் தான் உனக்கு தைரியமாக சொல்கிறேன், சகிப்புத்தன்மையாக இருக்கக்கூடாது. உனக்கு அப்படி சொல்லி தருவான் சகிப்புத்தன்மையோடு. அவர் எப்படி இருப்பார்? அவர் வெளித்தட்டில் சாப்பிடுவார். ஆல்மா சொல்லுவார், தட்டியாக சாப்பிட்ற இட்லி தானே சாப்பிட்றேன்னுவார். ஆல்மா ஏன் வெளித்தட்டில் சாப்பிட்றாரு? ஏன் வெளித்தட்டில் சாப்பிட்றாரு? அவரும் இட்லி தானே சாப்பிட்றாரு, ஏன் வெளித்தட்டில் சாப்பிட்றாரு? அதுவும் தானே தேவை. கொஞ்சம் காஸ்ட்லி லிவிங் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நல்லா இருக்கலாமா இருக்கக்கூடாதா? சாப்பிட்றது இட்லியாக இருக்கவே வெளித்தட்டில் வச்சு சாப்பிடுவேன், என்ன பிரச்சனை? தங்கத்தட்டில் வச்சு சாப்பிடுவேன், என்ன பிரச்சனை? நல்ல கைவிளை பொருட்கள்லாம் செஞ்சு வயிறுலாம் செஞ்ச ஒன்றில் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? ஏன் சகிச்சிங்கன்னா? பானிலே சாப்பிட சொல்லுவான் சகிச்சிக்கோன்னு, குப்பிலே உட்கார சொல்லுவான் சகிச்சிக்கோன்னு, இல்லை அந்த ஓட்ட பஸ்லேயே போகணுவான் சகிச்சிக்கோன்ட்டு. ஏன் அப்படி வாழ்வேன்? அப்படிலாம் சகிச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். புரிஞ்சுக்கோ. அது முட்டாள்னா அது முட்டாள், அந்த பஸ்ஸு தப்புனா அந்த பஸ்ஸு தப்பு, அந்த கார் தப்புனா அந்த கார் தப்பு. காஸ்ட்லியாக வாழணுமா இல்லையா? சகிச்சிங்கன்னா முன்னேற மாட்டேன். சகிச்சிக்காத, சரியா? சரியில்லைன்னு சொல்லு. அதுக்கான ரெமிடிஸ்லாம் நிறையா இருக்குது. குளிக்க வை. ஏன் சகிச்சிக்கிற? சட்டை கைட்டி போட்டு சகிச்சு வச்சுக்கிறான் உன்னை. ஈஸி. எல்லோரும் கோட் வாங்கி கொடுக்க முடியாதா? சட்டை வாங்கி கொடுக்க முடியாதா? தைக்க முடியாதா? மில்லு வைக்க முடியாதா? இப்போ எல்லாம் சட்டை தானே போட்டுனுக்கிறான். கைட்டி இல்லாமல் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி சகிப்புத்தன்மை கற்றுக் கொடுத்தா உங்களை ஏமாற்றி வச்சுக்கிறானுங்க. வாழ்க்கையில் ஏன் முன்னேறல? நீ எதோ ஒன்றாலும் என்ன பண்ணிக்கிற? நீ சகிச்சிக்கிற, உன் பிள்ளையை சகிச்சிக்கிற, உன் பொண்டாட்டியை சகிச்சிக்கிற, உன் குடும்பத்தை சகிக்கிற, உங்கள் புருஷனை சகிச்சிக்கிற, உன் அண்ணன் தம்பிகள்லாம் சகிச்சிக்கிறதுக்காக பிறந்த. உன் நாற்று மூக்கு சொல்லுதா இல்லையா? சோறு நல்லா இல்லை ஊசி போயின்னு சொல்லுதா இல்லையா? ரேஷன் அரிசி நல்லா இல்லைன்னு சொல்லுதா இல்லையா? சகிச்சிங்கன்னா என்ன பண்ணுவேன்? பஸ்ஸு சரியில்லைன்னு சொல்லுதா இல்லையா? ஏன் எல்லாம் அது மாதிரி சகிச்சிக்காதனால தான் வெளிநாடுங்களாம் எப்படி இது? இங்கே என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க? பழைய டப்பா ஓடாத பஸ்ஸு, இது படி ஊந்துடுற பஸ்ஸு, இப்படி தானே ஓட்டுனுக்கிறான். இதெல்லாம் என்னத்தினால? இலவசம் சொல்லி சகிச்சிக்க சொல்லிக்கிறான். ஏன் அப்படி இருப்ப? சகிச்சிக்கூடாது. புரியுதானா சொல்கிறேன்ட்டு? யார் காஸ்ட்லியாக வாழனா? நல்லா போயிட்டு அப்படி பரவாயில்ல, நாற்றம் வந்தாலும் பரவாயில்லண்ணா, குளிச்சுட்டு வாடின்னு சொல்லணுமா இல்லையா? இல்லை குளிச்சுட்டு வாடான்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சகிச்சிப்ப? புருஷன்னா சகிச்சிப்பியா? குளிக்க தர மாட்டியா? அப்போ அடுத்தவங்களை முன்னேறாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? நீ அவனுக்கு என்ன சொல்லித்தரனா? சகிச்சிக்கணும். அப்போ அவனா ஆக மாட்டான், மாறவே மாட்டான். அப்போ ஐடியானா ஒரு முட்டாளை வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் சகிச்சிக்கணும். சொல்லணும், நீ இதை பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லணும். செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. புரிஞ்சுக்கணும், அது சொன்னாலும் செய்யாது, அது ஜென்மன்னா தான் கட்டையோட கைலாசம்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டு தான் தந்துடும். என்ன சொல்கிறது? சகிச்சிக்கூடாது. சகிச்சின்னா வாழ மாட்டேன். ரொம்ப நேரம் சொல்லுங்கிறேன்ல, போரடிதா? இல்லை எனக்கு பிடிக்கல சகிச்சிக்கிறது. நீங்கள் சகிச்சுன்னு உட்காந்துக்கிறீங்களா பேசுனா? ஓகே. நீங்கள் சொல்லணும், சும்மா சகிச்சு சொல்லுங்கிறீங்க. அப்படிலாம் என்னால் என்ன பண்ண முடியாது, சகிச்சிக்க முடியாதுன்னு சொல்லணும். கரெக்ட் தானே? சகிச்சிக்கலாமா? அக்கல் நாத்தடிது, சகிச்சிக்கலாமா? டியோட்ரண்ட் வாங்கி கொடுக்கலாமா? சொல்லுங்க. ஏன் சகிச்சிப்ப? சொன்ன என்ன கூச்சிப்பார? சொன்னால் நல்லது தானே, அடுத்தது வாசனையாக தானே இருப்பார். அப்போ தான் நீ கம்ஃபர்டபுளாக இருப்ப. அடுத்தவங்களை முன்னேற்றக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? சகிச்சிக்கணும். நீயும் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்ப. நம்மெல்லாம் சகிச்சிக்கூடாது. அதுவும் சனி நிலை சகிச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேன். உன்னை பார்த்து ஒருத்தர் மல்லடின்னா சகிச்சிக்கலாமா? சகிச்சிருந்தா தான் நீ எப்படி இருக்கிற? மல்டுத்தன்மையோடவே இருக்கிற. இல்லை நான் புள்ள பெற்று காட்டுவேன், நான் ஒரு நல்ல பொம்பளை, நான் என்ன பண்ணுவேன்? வாழ்ந்து காட்டுவேன். ஆம்பளை சொல்லுவான், நான் பாரு ஆம்பளை அவனா மலடின்னு சொன்னான். ஏன் சொல்லலை? ஆக்சுவலாக ஆண்களில் தான் மலடிக்கிறாங்க, பெண்களில் இல்லவே இல்லை. ஒத்துப்பான்? கஷ்டம். யார் சரியாக வாழனா? சகிச்சிங்கன்னா என்ன அவ? வறுமையை ஒத்துப்ப, ஏழ்மையை ஒத்துப்ப, பிச்சைக்காரத்தனத்தை ஒத்துப்ப, ஜாதியை ஒத்துப்ப, பாவனி. நோ நெவர் எவர் கிவ் அப். உலகமே திரண்டு வந்து என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேது. நீ தோத்துட்ட எனக்கு காதலில் வந்து கத்துனா கூட நீயும் ஒத்துக்காத வரைக்கும் அது என்ன இல்லை, தோல்வியே இல்லை. படங்க அப்படின்னா என்ன சொல்கிற?
சகிச்சிக்கலாம். காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது வேலையில் எந்த பொருள்லையுமே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.